என் குஞ்சு குட்டி ஏறி அதுக்கு குட்டி என் கொட்டை குட்டி என் பொட்ட குட்டி ஆண்டவன் மகாலட்சுமி மாதிரி முகத்தை படைச்சு ஏன் இந்த ஒட்டடை குச்சி மாதிரி உடம்ப கொடுத்து ஏன் இந்த நக்கு நக்குற நாய் மாதிரி அப்படி அந்த ஒட்டடை குச்சியில ஒரு பட்டாடையை கட்டிக்கிட்டு உண்மையிலே உண்மைதான் இல்லையே உன்னை பார்த்தா கேஆர் விஜயா மாதிரியே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சிம்ரன் மாதிரியே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சாவித்திரி மாதிரியே இருக்கு. நீ ஒரு பாபிலோனியா தொங்கும் தோட்டம். பாபிலோனியானா என்ன? நீ ஒரு பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். ஓ, நீ ஒரு டெல்லி தாஜ்மஹால். இது எல்லாம் அதிசயம். வா போவோம். அதிசயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என்னையா கண்ணடிச்சு கூப்பிடுற? பாரு மிஸ் வெள்ளச்சாமி, கண்ணை பிடிச்சி நோண்டி போடுவேன். மூஞ்ச பாரு கொச்சி நாய் மாதிரி. கொச்சி நாய். கொச்சி நாய் தான் சொன்னேன். ஏண்டா அவன் காதுல ஏடை இப்படியே விடுதாடா? இந்த கொச்சி நாய் தான் உன்னை உச்சரிக்கிறேன், மரியாதையா ஓடி போயிரு. பொட்ட நாயின்னு 4 பேரும் சொன்னாங்க. அதனால தான் இந்த கொச்சி நாய் பொட்ட நாய் கிடைக்காம இந்த நாயை விரட்டிக்கிட்டு வருது. யாரு பொட்ட நாய்? நீதான் பொட்ட நாய். என்ன பொட்ட நாய் சொல்றியா? வா போவோம். மரியாதையா ஓடி போயிரு. யாரோட ஓட சொல்ற? யாரு கூட ஓடு, யாரு வராங்களோ அவங்க கூட ஓடு. உன்னைய தான் கூட்டிட்டு ஓட வந்திருக்கேன். தேவையில்லாம பேசுறீங்க, குரலை பிடிச்சு கடிச்சு போடுவேன். தேவைங்கிறதுனால தான் ரெண்டையும் பிடிச்சு அமுக்கி போடுவேன். மிஸ்டர் வெள்ளச்சாமி, மிஸ்டர் ஜெயப்பிரியா, நான் ஒரு மாதிரியான ஆளு. நானும் ஒரு மாதிரியான ஆளு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நான் என்ன வேணா செய்வேன். நான் உன்னைய தான் செய்வேன். என்னையா செய்வேன்? ஒரு ஆம்பளை பொட்டத்திய என்ன செய்வானோ அதைத்தான் பண்ணுவேன். அப்ப நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அந்த நீ என்னைய பாலியல் பலகாரம் பண்ண வந்தேன்னு சொல்லுவேன். பாலியல்ல எப்படிமா பலகாரம் போய் பண்ண முடியும்? பாலியல் பலகாரம் பச்சை பிள்ளை எல்லாம் கெடுக்குறாங்களே. ஏற்கனவே உனக்கு ஆண்டவன் கொடுத்த பலகாரத்தை நோந்து பார்க்கத்தான் வந்திருக்கேன். எந்த பலகாரத்தை மோந்து பார்க்க வந்திருக்க? ஆண்டவன் கொடுத்த கண்ணுங்கிற பலகாரம், வாயுங்கிற அதிர்ஷ்டம், மூக்குங்கிற சிலேபி. வா போவோம். எங்க கூப்பிடுற? ஐ லவ் யூ. I hate you. ஓ மேல எனக்கு ஒரு இல்தக செய்யா. இழுத்துக்கிட்டு செய்யாவா? அது இழுத்துக்கிட்டு செய்யல. இல்தக செய்யா. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. உன்னை எனக்கு பிடிக்குது. உன்னை பார்க்க எனக்கு பொசு பொசுன்னு வருது. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பச பசன்னு வருது. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறேன். இந்த மைக்குக்கு அந்த ஆம்பிள் பாருக்கு என்ன சம்பந்தமோ உனக்கு எனக்கு சம்பந்தம். அதுவும் இதுவும் சொந்தம். நீங்க நானும் சொந்தமா? இல்ல. இந்த மைக் செட் ஓனர் உனக்கு தெரியுமா? அவர் எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி சாமான்ல எப்படிமா நீ வாய வைக்கிறியா? நீ எப்படி வாய வைக்கிறியா அப்படித்தான் நானும் வாய வைக்கிறேன். ஒரு ஆம்பளையும் வாய வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல. ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வாய வைக்க கூடாது. எதுக்கு? நீ பேசுற மைக்கு யாருன்னு தெரியுமா? யாரு? அதான் வெள்ளச்சாமி. அதான் வெள்ளச்சாமி. ஓ, இது வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பார் இருக்கே, ஆமா, அதுதான் ஜெயப்பிரியா. ஓ மை காட், அது ஜெயப்பிரியா. ஆமா. இந்த பெட்டிக்கார குண்டில அடிக்கிறாரு. இங்க போடா. உனக்கு ஒயர இப்பதான் இழுக்க வேண்டிய அவசியம். இப்பதானே பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் போட்ஸ். அண்ணா தம்பி, அண்ணே தம்பி, என் தம்பி கொடுத்து வச்சாரு. அடுத்தவே சொத்து மேல ஆசைப்படாதடா. அடுத்த பிறவில அந்த புள்ள இதா பிறந்து இருட்டுக்குள்ள தான்டா நீ இருப்ப. அப்ப உன்னது மட்டும் என்ன வெளிச்சத்துல தொங்குது? உனக்கு சூரிய ஒளியே படாதடா. 2 பேரும் திஸ்தி சுத்தி அதுல போட்டுக்க. சூப்பர். என்ன தொட்டு கும்பிட்டு போறாரு? எனக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி. என்னத்த சொல்ற? அவன் தொட்டு கும்பிடுறத ஐயய்ய கசகசன்னு இருக்கு. சேப்பிரியா, என்ன கசகசன்னு இருந்தா பரவாயில்ல. முத போய் குளிச்சிட்டு வரேன், அப்புறமேல நீ பேசு. யார அவுஞ்சு ஊத்துறமா? நீ ஒரு ஆள் தான் குளிச்சிட்டு வரேன்னு சொன்ன ஒரே ஆளு நீ. ஏன் இருந்துட்டு குளிக்கலாமே? என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, 2 தடவை குளிப்போனாலாம். எதுக்கு? காலை மாலை. ஆமா, மனுஷனா பிறந்தா எல்லாம் குளிச்சு தானே ஆகணும். கோயிலுக்குள்ள மணி அடிக்கிற போறப்ப ஒரு தடவை குளியல். அடுத்த 2வது தடவை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு வேர்த்து ஊத்திட்டு அப்ப ஒரு குளியல். இப்ப உன்னைய பார்த்த உடனே ஒரு குளியல். எதுக்கு? மனங்கிற குளியல். பாருங்க, தேவலாம பேசுனீங்க. அபிஷேகம் பண்ண பாக்குற அப்படி நேரத்தை போல இருக்க மாட்டேன். அபிஷேகம் பண்றேன், ஆராதனை பண்றேன்னு வச்சுக்க, வாயில குத்தி போடுவேன். வாயில புடிச்சு 2ஆ கிழிச்சு போடுவேன். போனா போது பொட்டச்சி ஆச்சே, அழகா இருக்கு. வா, நீ வச்ச ஆளா நானே? நான் வச்சுட்டா நீ எனக்கு ஆளு. நான் வச்சாதான் நீ ஆளு எனக்கு. யாரோ ஒருத்த வைமா 2 பேரும் சேர்ந்து வைப்போம், புரிய முண்டாட்டி ஆயிருவோம். மிஸ்டர் வெள்ளச்சாமி, ஒழுக்கமா இருங்க. அதுக்கு தான் அப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ஏற்பாடு பண்ற? நன்னடத்தையோட இருக்கணும். புரியலையே. அதுக்கு தான் ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயினும் ஓமப்படும். அது ஓயாம செய்யப்படாது. இங்க வாமா. செய்யறனா அது உபயோகப்படாது. நீங்க வாமா இங்க. இல்லாட்டி பூஜனை பூத்து போயிடும். என்ன சொல்ற? பூசனை பூத்து போற அளவுக்கு இருக்கு. கிடைக்கும் பொழுதே யூஸ் பண்ணிக்க. இங்க பாரு, லூசு லூசுன்னு வெச்சுக்க. உள்ள போயிட்டு ஐயோ வந்ததும் போச்சே அப்படி மல்லாக்கப்படுத்துக்கிட்டு மண்ணெண்ணி கொட்டிக்குவே. எதுல கொட்டிக்கிறே? நீங்க பெரிய உலக அழகே, நீங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க அப்படியே காத்துக்கிட்டு கிடக்கறோம். ஆமா, அவங்க பெரிய உலக அழகி டயானா. நாங்க வந்து கட்டி பிடிச்ச உடனே அழகெல்லாம் புண்டுக்கிட்டு கீழே கொட்டி போச்சு. என்ன கொட்டி போச்சு? உன்னை 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 5
5 மாசமா 5 வருஷம் எதுக்கு உன்னைய நான் யூடியூப்ல பார்த்தேன். என்னது என்ன புள்ள டேய் ஐயோ உன்னைய நான் யூடியூப்ல பார்த்தேன். அட இங்கிலீஷே உனக்கு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குதா? என்னைக்கு உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? நான் செஞ்சுக்கிறேன், நீ பேசாம நீ எங்க செய்யற? உன்னை பார்த்தா நான் தான் செய்யற மாதிரி இருக்கு. ரெண்டு பேத்துக்குள்ள யாரு செஞ்சாலும் சரி. ஏறு மரியாதையா சொல்றேன், அத்தான் சொல்லி வைங்க. நான் ஒரு மாதிரியான புள்ள. இந்த விஷயத்துல ஏன் சொல்லாம வச்சா உனக்கு தெரியாதா? என்ன சொல்லாம வந்தா தெரியாதா? வைக்கிறதா? மிஸ்டர் வெள்ளச்சாமி சாக்கறத. யாரு உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டேன். ஏதாச்சும் நான் முன்ன பின்ன உன்னை பாத்திருக்கேனா? உன்னை நான் முன்ன பின்ன பாத்திருக்கேனா? நானே உன்னை இன்னைக்கு தான் பாக்குறேன். ஒரு பொட்டச்சிக்கிட்ட நாகரிகம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒழுக்கமா பேச தெரியாதா? உங்க வீட்டுல உனக்கு ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுக்கல? உனக்கு ஒழுக்கமா இருக்க தெரியாது? சோத்து தானே திங்கிற? அந்த அந்த ஒழுக்கமான விஷயத்தை 5வது டீச்சர்ட்டே நான் படிச்சுட்டேன். டீச்சர்ட்ட படிச்சியா? அந்த அம்மா தான் திருவள்ளுவர் எழுதின குறள்றான்னு எனக்கு சொல்லுச்சு. திருவள்ளுவரா? அப்ப திருவள்ளுவர் அகத்தியர் இல்லையா? அகத்தியர் இல்ல, உங்க வீட்டுக்கு வந்தாரு அகத்தியர் கிறுக்கி. இல்ல ரெண்டு பேரும் மண்டை மேல கொண்ட போட்டுருப்பாங்களா, அதனால குழப்பமாயிருச்சு. கொண்ட ஓட்டை திருவள்ளுவர் கிடையாது. ஏய் நான் உன்னையோட அதிகம் படிச்சவ தெரியுமில? யூகேஜி தேர்ட் இயர் படிச்சிருக்கேன் தெரியுமில? கொக்கோகம் படிச்சிருக்கியா? கொக்கோகம்னா என்ன? அக்காவை பிடிச்சி ஏறி போடுவாங்க. என்னையா சொல்லி தொலைற? கொக்கோகம் படிச்சவன் அக்காலை ஏறுவேன். எப்படி? அவன் தான் சிவபெருமான். சீக்கிரமா அக்கா அப்ப ஏற முடியுமா? நீ என்ன அப்படி பேசுற? அக்காலையில ஏறுவேன். அக்கா நீ எப்படி? அட காலையில ஏறனா மக்கா மத்தியானம் ஏறனா என்ன? இல்ல நைட் ஏறறதா என்ன? அக்கால ஏறமாயா? டேய் அக்காலை மேல ஏறுவார். காலை மீது அவர் கவட்டிக்குள்ள காளை மாடு நிக்கும். எதுக்கு? அவரை அதுதான் அவருக்கு வாகனமே. ஓ அப்ப காலை தூக்குனா காளை மாடு ஓடி போயிருமா? நீ இப்ப என்ன பண்ற? குனிச்சுக்கிறேன், நான் ஏறுறேன். அப்ப என்ன அப்ப பண்ணலாம்? வெள்ளச்சாமிக்கு வாகனம் யாரு? அப்ப ஜெயப்பிரியா. ஏய் ஜெயப்பிரியாங்கிறது பசு மாடியா காளை மாடு இல்ல? இருந்துட்டு போகுது. எனக்கு அது சிவபெருமானுக்கு வாங்கணும். எனக்கு பசுமானதான் வாகனமா வரணும். அப்பதான் நல்லா ஏற முடியும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நைஸா உன்னை ஏத்தி கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டு தள்ளி போடுவேன். தண்ணிக்குள்ளதான் நம்ம இருக்கணும்னா நான் ரெடி. என்ன நீ புதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? எருமை மாடு பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அது அடி தாங்கும். அடிக்க அடிக்க நெளிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமா சுகமா இருக்கும் போது செவத்துல எல்லாம் வச்சு உரசிக்க தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை அது தாங்க முடியாது. என்ன விஷயத்தை? சூடு. சூடு. அதனாலதான் அது தண்ணிக்குள்ளேயே போய் நீங்க படுத்துக்கும். என்ன நினைச்சாலும் சரி நானும் அப்படித்தான். வெயில்ல கூட தெரியவே மாட்டேன். என்னுடைய காதலை நான் உன்கிட்ட சொல்லுவோம்ட்டு வந்தேன். யாரு காதலிக்கிறா? குறும்பப்பட்டியில. நீ என்ன காதலிக்கிறியா? சத்தியமா. எங்க அம்மா அப்பாட சொல்லி கொடுத்துருவேன். அம்மா அப்பாவெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ மாமனா மச்சனா யாரையா நீ முத? இந்த மைண்ட் ஓனரே உனக்கு தெரியல. தெரியாது. இது யாருன்னு தெரியுமா? இது யாரு? வெள்ளச்சாமி. சரி. இந்த ஆம்பிள் பாருங்க யாரு தெரியுமா? அது யாரு? ஜெயப்பிரியா. ஓகே. இது எதுல போய் சொல்லி இருக்கு? அந்த ஆம்பிள் பேர்ல போய் சொல்லு. ஆம்பிள் பார் இல்ல. சரி ஜெயப்பிரியால போய் சொல்லு. அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். ஏய் டமா என்ன பேசுற? கேக்குறது புரியுதா இல்லையா? புரியுது. இந்த மைக் யாரு? வெள்ளச்சாமி. அந்த ஆமில் வார் யாரு? அது ஜெயப்பிரியா. நியாயமா பேசு. கூட ஒரு வயிறு யாரு தெரியுமா? அது யாரு? நான் தான். விளக்க மாத்துக்கிட்டா பிஞ்சு போயிரும். அப்ப அழகேசன் தான் சொல்லி இருக்காரா? அப்படி கிடையாது. ஒயர் மட்டும்தான் அவன். மத்ததெல்லாம் ஏன் விட்டுதான் வேலை செய்யும். நீங்க ரெண்டு பேரும் சொருக முடியாது. அந்த பாரு மூணாவது ஒரு ஆள் மைசூர்கார உட்கார்ந்திருக்காரு. அவர் எடுத்ததுல சொருகனாதான் சத்தம் வரும். அவன் ஏற்கனவே உன் குண்டியா தொட்டு கும்பிட்டு இருக்கான். அதனால அவனை பாவம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். கோடி அது என்ன சொல்லுவோம்? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். குமரன் இருக்கிற எல்லாமே குண்டி பெருத்தவள் குடும்பத்துக்கு ஆகாது. யாரை பத்தியா குடும்பத்துக்காக? அப்படி கிடையாது. இது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பெருத்தது இல்ல. குண்டி அளவோட தான் இருக்கு. அதுக்கு பேரு குண்டில உண்டி. உண்டின்னா சாப்பாடு. உண்டி சுருங்குதல் பெண்டிர் கலகுனா. அதாவது வயிறு பெருக்க கூடாதுன்னு சொல்றா. அப்படி ஒழுங்கா வந்துரு. உண்மையிலே சொல்றேன். 32 லட்சம் நான் பொட்டச்சிக்கு. அந்த 32 லட்சமும் 3 பேருக்கு தான் இருந்துச்சு. எப்படி யாராரு என்னென்ன? ஆனா அவளுகளை உயிரோட பார்க்க முடியாது. ஐயே போட்டாவுல மட்டும்தான் அவளுகளை பார்க்க. யார் அவங்க? அலைமகள் கலைமகள் மலைமகள் பாத்திருக்கியா? அந்த தேவிகள். அந்த அழகுல உனக்கு ஒரு 4 லட்சம் இருக்கு. அது என்ன 4 லட்சம்? இங்கிட்டு வாமா மிஸ் அழகேசா. வெள்ளச்சாமி ஒரு பெண்ணுக்கு முதல் அழகு எது தெரியுமா? எது? சிவந்த இதழ். சிவந்த இதழ்கள். உதடு. இங்க வர்ற அது துருத்திக்கிட்டு இருக்கிறது. அதா சிவந்த இதழ். இதெல்லாம் உதடு. உதடு. சிறுத்த இடை. இடை என்றா இடுப்பு. இடுப்பு. ஓ மை காட். உடுக்கு போன்ற இடுப்புன்னு சொல்றால. பெருத்த சகுனம். சகுனம் என்றா குண்டி. என்னது? பெருத்த குண்டி. அது ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்ட இந்த 3 லட்சம் இருக்கே. டேய் இப்ப 4 சொன்னில இன்னொன்னு என்னது? நான் உன்னை விரும்பிக்கிட்டே இருக்கேன். நான் உன்னை விரும்பல. காட்டுல கிடக்குது எலும்புச்சம்பளம். கடல்ல கிடக்குது உப்பு. ரெண்டு என்ன ஐத்தே மையம் மாமே மகளா? இல்ல இல்ல. ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஊறியாகி பாட்டுக்குள்ள நுழையிறது இல்ல. வெள்ளச்சாமி உப்பு. ஓ நீ எலும்புச்சம்பளம். சரி. என் கூட சேர்ந்து நீ நாளா பொளந்துட்டியனா? எதுக்கு உன் கூட நான் நாளா பொளக்கணும்? நான் மட்டும் தொட்டுடக்க ஒடியூஸ். அட ரெண்டா நாட்டு போலாமா? இல்லனா ஐயா வெள்ளச்சாமிங்கிற உப்பா பிடிக்காது. அப்படி உருண்டு ஓடுன
உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூலாயுதத்துல சொருகிடுவார். இங்க பாரு, அவர் சூலாயத்துல சொருகுப்பட்டாலும் சரி உன்கிட்ட நான் வர மாட்டேன், கிளம்பு. உன் சாரி இறங்குச்சு, உன் கூடு குப்பைக்கு போயிடும். சாக்கடைக்குள்ள கூட போதும், உன்கிட்ட நான் வர மாட்டேன், கிளம்பு. முத சாக்கடைக்குள்ள நீ கிடந்தாலும் பண்ணியா மாறி அங்கேயும் வருவேன். அப்பவும் உன்னை நாயா மாதிரி நான் துரத்துவேன். அப்படியே இருந்தாலும் கிடா நாயா மாறிக்கிறேன். வந்துட்டு போ. நான் பொட்ட நாயா இருந்து உன்னை கடிச்சு விடுவேன். இழுத்துக்கிட்டு போயிருவேன். அவன் ஆந்தாயா இருந்தா இழுத்துக்கிட்டே அழுவேன். என்னதே எதுக்கு தெரியுமா? மாமா ஏன் இந்த உதட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கியா? ஓ, this is person. நோ அதுக்கு பேரு எல்லாரும் பார்த்து ஈர்ப்பு செய்யற. அதுல இருக்கிற இடம் தெரியணும்ல. அப்படியெல்லாம் கிடையாது. யாருங்க சும்மா இருக்க முடியாது? நானா கண்ணகரன கருவட்ட மாதிரியா இருக்கே? அத காலையில அழிச்சிட்டு பார்த்தாதே அது பூச்சி உதடுன்னு எங்களுக்கு தெரியும். ஏய், உண்மையை சொல்லு. இந்த உதடு உனக்கு பூச்சி உதடா? இல்லம்மா, நீ மூக்குல குத்துற. பாரு அது எதுக்காக சொல்ற அப்படின்னா, இந்த உதட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு பாரு பல்லு. பல்லு அது யாருன்னு தெரியுமா? அழகா இருக்கா? அவன் தான் வெள்ளச்சாமி. பல்லு இருக்கே இருக்கு, அதான் வெள்ளச்சாமி. நாக்கு இருக்கே அது யாருன்னு தெரியுமா? அது யாரு? அதுதான் ஜெயப்பிரியா. ஓ, புரிஞ்ச முண்டாட்டி 2 பேரும் உள்ள குடும்பம் நடத்துறதுக்கு இந்த உதடுங்கிற கதவு பூட்டி கிடக்கு. சந்தோஷம் வந்துருச்சு, கதவு தன்னால திறந்துக்கு. சரி. கவலை வந்துருச்சு, முடிக்கும். சண்டை வந்துருச்சுன்னு வை, முதல் இடத்துல உன் பல்ல உடப்பண்டான்னு பல்ல உடைச்சு விடுவாங்க. ஆமாங்க. ஆனா நாக்குக்கு பிரச்சனை வருமா? அதனாலதான் பொண்டாட்டினால நிறைய பேர் உள்ளர இருக்காங்க. என்னது? பொண்டாட்டி சண்டையில் தூட்டுருவா. ஆம்பளை அப்படி இல்ல, எந்த பிரச்சனையை நினைக்கிறானோ அந்த பிரச்சனை தான் சண்டை போடுவான். பொம்பளை பொண்டாட்டி அப்படி இல்ல. லட்சணம் தெரியாது. அவ கோழி புருஷன் 5 வருஷமா சொன்னவ. அவ கோழி வந்துருச்சு, மேய்க்கிறா, ஏன் வைக்க போற வந்து கிளக்குது. ஆமா, இந்த முண்டை எப்ப போவாளோ? அவ வீட்டுல இருக்கிறவன் ஆம்பளை, இவன் பொட்டாச்சி மாதிரி. அப்ப ராவி விட்டு 2 ஆம்பளையும் அடுத்து இன்னொரு பொம்பளை பேச பாரு. என்கிட்ட முண்டை அவளை இவளை என் மரமே இருக்கிறான்னு பாக்கலாம், இருத்து போடுவேன். அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா? அப்புறம் என்கிட்ட அதத்தாமா சொல்றேன். அப்ப ஆம்பளைக்குள்ள சண்டையை முடி விடுறது யாரு? பொம்பளை. அந்த பல்லுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? பல்லுங்கிற வெள்ளச்சாமிங்கிற புருஷன் கடிப்பான். கடிக்க மட்டும் தான் தெரியும். சுவைக்கிறதுக்கு நாக்கு இருந்தாதான். சுவைக்கு நாக்கு எதுக்கு பிறந்துச்சு? எதுக்கு? நாக்கு சுவைக்கும். உன் கையில தேனை ஊத்தி கடிச்சு தின்னு வாங்குறேன், கடிச்சது பல்லு அங்க வேலை செய்யுமா? செய்யாது. நாக்கு என்ன பண்ணும்? நக்கும். அதான்டா. என்னையா சொல்ற? நாக்குங்கிற சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாக்குங்கிற ஜெயப்பிரியா நக்கிட்டா. அது பஞ்சாமிர்தம் கொடுக்கும்போது நக்குது. சரி, இதே ஒரு கல்கண்டா கொடுத்தா பல்லு என்ன பண்ணும்? கல்கண்டா கொடுக்கும்போது பல்லு என்ன பண்ணும்? முதல்ல சப்பு, நாக்கு தான் வேலை செய்யும், அடுத்து கடிக்கும். கல்கண்டு யாரோ சுதர் இது புதர்சமா கடுத்துச்சு. அப்படி கிடையாது. ஆண்டவன் கைய கொடுத்தானே. யோமா கைய ஆண்டவன் ஏன் கொடுத்தான்? பாவனை பண்றதுக்கு. வாங்க உட்காருங்க. இத தின்னுங்க இத தின்னுங்கன்னு சொல்றதுக்கு. 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டுக்குவோம். எதை? இந்த கைக்கு அப்படி கொடுத்தானா? கொடுத்தாரு. இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த 2 பால் பொட்டிய ஆண்டவன் எங்கள்கிட்ட ஒட்ட வைக்காம லேடிஸ் உங்கள்கிட்ட ஒட்ட வச்சானே. ஏன்? அது காரணம் என்ன தெரியுமா? பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க. அத மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட ஒட்ட வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? கள்ளி பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிங்க வாங்கி அதுல கலந்து விட்டு அடிச்சு குடிச்சிருவோம். ஏய், தாய்ப்பாலையா கலந்து குடிப்பாங்க? அப்ப பாரு, கலப்படம் இல்லாத ஒரே விஷயம் தாய்ப்பால் மட்டும்தாயா. தாய்ப்பாலத்திலேயே கலப்படம் வந்துருச்சுமா? வந்துருக்கு. எப்படி சொல்றீங்க? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி என்னமோ பண்ணிருக்க. பச்சைப்பிள்ளைக்கு பால் கொடுக்கல நீ என்ன? உணவுனால கால படைச்சானே. ஏமா நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே இது பூரா உனக்கு சொந்தம். ஏய், உடம்புல உள்ளது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். கிடையாது, எங்களுக்கு சொந்தமானதை நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. வா, உனக்கு சொந்தமானது எப்படி ஏன் உடம்புல வளர்க்க முடியும்? அரிச்சா சொரிவ. என்னது? அரிச்சா சொரிவ. சரி. ஈ மொச்சா விரட்டுவே. எறும்பு கடிச்சா தடவுவே. அது எங்களுக்கு சொந்தமானது. எது உனக்கு சொந்தமானது? நான் தெரியாம கேக்குறேன். இருவரே மிஸ்டர் வெள்ளச்சாமி, நீங்க ரொம்ப அறிவா பேசுறீங்க. நான் இல்லன்னு சொல்லல. இதுக்கு பேர் என்ன? மூக்கு. இதுக்கு பேரு வாய். இதுக்கு பேரு காது. இதுக்கு பேரு கண்ணு. எல்லாத்துக்கும் பேர் வச்சு சொல்ல வச்சால, அப்ப அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேரை சொல்லு. இருக்குல்ல. என்ன பேரு? அது எங்களுக்குள்ள மறைவு ஸ்தான பொருள். அந்த 1.5 செண்டு நிலம். மத்திய பிரதேசமா? அதுதான்மா 1.5 செண்டு நிலம். என்ன சேனா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய மேப் மாதிரியே இருக்கு. இன்னொரு ஒரு பக்கம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இலங்கை மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வட மாதிரி இருக்குமா? ஒழுங்கா வந்துரு. டேய், அந்த 1.5 சென்ட்ருக்கு நிலத்துக்கு பேர் என்ன? அதுதான்மா 1.5 செண்டு நிலம். உனக்கு அந்த நிலத்தை தர முடியாதா? ஏன்? நிலத்தை கொடுத்தா உனக்கு உழுக தெரியுமா? எந்த ஆம்பளை கிட்ட கொடுத்தாலும் அவன் உழுவான். என்ன புரியாம பேசுற? விவசாயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் உழுக முடியும். எல்லாரும் உழுக முடியுமா? ஐயா மாமா நீங்க சொல்லுங்களே. எல்லாரும் உழுக. அந்த கை கட்டற பாருங்க. கிறுக்கி அம்மாளு. எங்களுக்கு தான் தெரியும். மழை அதிகமா பெஞ்சிட்டா புழுதி ஓட்டி போப்போம். அதுக்கு அடுத்து நடனம்னு முடிவு பண்ணிட்டோம். அங்க அமுக்கி பிடிச்சி ஓட்டி தொழியா அடிச்சு எரிஞ்சிருவோம்.
அப்புறம் தான் உங்க மாதிரி நாளா வேணா ஒண்ணு செய்வோம். உனக்காக ஒரு 2 மாசம் உன்ட ஒத்திகைக்கு விடுறேன். நீ உருப்படியா உழுதினா இடம் உனக்கு, இல்லனா இடம் வேற ஆளுக்கு. உழுகுறவன் மேல தப்பு சொல்லக்கூடாது. நிலம் உப்பு நிலமா இருந்தா மதுரையா விளையும். யார் மண்டைய பொளந்துருவேன் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீனா. உழுகுறவன் நீ ஒழுகச்சி 10 கட்டு இலைய வெட்டி போட்டா தான் இயற்கை உரம். அப்படி சொல்லாதீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரம்மா பண்ற? என்னம்மா பண்ற? நீ பிசினஸ். கோகனட். தேங்காயா? தேங்காயா இளநியா? ஏய், தேங்காவுக்கு இங்கிலீஷ்ல கோகனட் தான், இளநிக்கு இங்கிலீஷ்ல கோகனட் தான். உரிச்சிட்டா தான் கோகனட். உரிக்கல என்றா? உரிக்காட்டி அது வேற. ஓ, உள்ள இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இருக்கு, உள்ள தான் இருக்கு. வெளியில இல்ல, உள்ள தான் இருக்கு. ஏமா? உள்ள துணியை போட்டு மூடி வச்சிருக்கேன். ஏன் அந்த துணியை போட்டு மூடுன? டா, எல்லாமே வித்து போச்சு, மிச்சம் இருக்கிறது 2 இளநீ தான். யாராவது இழுச்சா வருவாங்க, ஒரு தலையில கட்டிட்டு போக பாக்குற, யாரும் மாட்ட மாட்டாங்க. இழுச்சா போய் 2 இளநியா வாங்க மாட்டான். 2 இளநியா 2 கையிலயா தூக்கிட்டு போவேன். இளநீ விக்கிறவன் 2 பக்கமும் உரிச்சு முடிச்சா கட்டி விட்டு தூக்கிட்டு போவேன். முடிச்சா கட்டி விட்டு எங்கடா தூக்கிட்டு போவாங்க? எங்க தூக்கிட்டு போவாங்க? கருமாதிக்கு அப்படி தூக்கிட்டு போவாங்க. ஏமா ஏன் அப்படி சொல்ற? ஏன் இப்படி சொல்ற? உனக்கு இளநீ வேணும்னா இளநீ இருக்க தண்ணியவாத குடி. கரு என்றால் உயிர்னு பொருள், மாதின்னா மேகம்னு அர்த்தம். நானே பாவம் வயிற்று பொழப்புக்காக இளநீ வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். இப்படி பேசி வியாபாரத்தை கெடுக்க நீ மனுஷன் நாயா? நான் உன்னைய கெடுத்துட்டேனா? நீ தான் கெடுத்த. அந்த பெட்டிக்கார கேளு, அவர் தான் சாட்சி. அவரை சாட்சி வச்சு என்ன சாட்சி வச்சு செய்யுங்க. என்னங்க பேசுறீங்க? அம்மா தாலி கேர்பட்டுக்கு ராணா கேர்ச்சி புச்சோப்பு கண்ணாடி அந்துருண்டவங்க புட்டமண்ணா கதறி நன்னா. என்ன தவமா அப்புறம்லாம் செய்யலாம். என்னையா நீ மனுஷனா? நீ பேன்சி யாரை பார்த்து பொட்டமா? என்ன புட்டாமா அப்படின்னா என்ன? அது எங்க கிராமத்து பாசை. அதுதான். அப்படின்னா என்ன? நீங்க எல்லாம் பவுடர் டப்பா வாங்கிட்டு வாங்க அப்படிங்க. எங்க கிராமத்துல எல்லாம் புட்டாமா டப்பா வாங்கிட்டு வாடா தம்பி. ஓ, பவுடர் டப்பாவுக்கு பேர் தான் புட்டாமாவா? அது என்ன பண்ணணும்? பிளேட் வாங்கிட்டு வாடா தம்பி. பிளேட்னா தட்டுன்னு அர்த்தம். ஓ, இந்த சிவசங்கை அந்த மாதிரி பேசுறாங்களே, அது மாதிரி தானே. எல்லா கம்பெனில பவுடர் வரியா? ஒரிஜினல் இருக்காது. இந்த ஒயிட்டோட கம்பெனில ஒரிஜினல் பவுடர் நீங்களே தயாரிக்கிறீங்களா? ஆமா. எல்லா கம்பெனிக்கும் பவுடருக்கு பஞ்சு அப்படிதான் இருக்கு. வாயில குத்திக்காத. நம்ம கம்பெனில பவுடருக்கு பஞ்சு இப்படி கொடுத்து இப்படி கீழ புடி. எதுக்கு அப்படி புடி கொடுத்திருக்காங்க? ஏன் தெரியுமா புடி கொடுத்திருக்கா? புடிய புடிச்சு பஞ்சுல தொட்டு மூஞ்சில டைன் டைன் அடிச்சா. எதுக்கு டைன் டைன் அடிக்க? காலையில அடிக்கிற பவுடர் மால முடிய வெள்ள வெள்ளையா பூத்து போகும்போது உனக்கு பவுடர் வேணுமா? இல்ல வேண்டாம். இல்ல வெள்ளச்சாமி விட்டு பிரிக்கி விட்டு அடிக்கிற பேரல்ல லவ்லி. நான் ஒரு லவ்லியும் போட மாட்டேன். ஏமா? ஐயோ, ஒன்லி இயற்கை அழகே போறோம். ஆனா நம்ம கம்பெனில வந்து பேஸ்ட் எல்லாம் அதுலயே அட்டாச்டு. உனக்கு வேணா சொல்லு, உள்ள கிரீம் வச்சிருக்கேன், வேணா தடவிக்க. ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து தடவுவோம். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோஜா புச்சலக்காரி, அடி ரோஜா புச்சலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, என் முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி. சின்ன குட்டி சின்ன குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி என் குஞ்சு குட்டி. அதுக்கு அது குட்டி குஞ்சுன்னு சொன்னவொன்னு பெருமனைய பாக்குது. இல்ல ஒருவேளை இது மாதிரி குஞ்சு இருக்காப்பா. அது மாத்திரம் ஒத்தைக்கிட்டுமா. குண்டி வேலி ஒரு விஷயம் கேளுங்க. பொட்ட புள்ள மறக்கு மொட்டை குண்டின்னு பாருங்க. அப்படி பாடாதீங்க. எவ்வளவு அழகா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறேன். ஏயா அங்க எவ்வளவு முளைச்சிருக்கு நீ பாத்தியா? என்னதுல பொட்ட புள்ளன்னு பாடுங்க. டீசென்ட்னா ஒரு அளவு தான் ரசிக்க முடியும். டீசென்ட் இல்லங்க. டீசென்ட்ட வந்து எப்பவாச்சும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ரசிக்க முடியுமா? போர் அடிச்சு போயிடும். அதனால தான் அம்மான குட்டி. ஓகே. அடிவாடி பொட்ட புள்ள வெளியே அடிவா எவாடி எவாடி பத்தனோ கடிச்ச கிளியே அடி பொட்ட புள்ள வெளியே எவாடி பத்தனோ கடிச்ச கிளியே.
ஒரு பல்லு விளக்க அத்திக்குச்சி அல்லங்குச்சி அத்துக்குட்டி ஆலங்குட்டி. இந்த குட்டி பல்லு விளக்க இந்த குட்டி பல் விளக்க என்ன நடிக்கிற கூசுது என்னம்மா ஒரு கூச்சி என்னம்மானா பொட்டச்சி எனக்கே கூச்சம் இல்லாம இருக்கு ஐத்தா வெள்ளச்சாமிக்கு சுக்கரது சேர்ந்து 5 வருஷத்துக்கு கூசும். சுக்குரா வருது எதுக்கு சுக்கரது செய்ய முடியாது. உங்களுக்கு 5 வருஷமா அப்ப எனக்கு உனக்கு நெருக்கி இன்னும் 32 வருஷம். நெருக்காம இருந்தா சொக்கநாதா முடிஞ்சு. ஏமா கார் வெட்டுற அப்படித்தான் வரும். காரை துரத்துற நாய் மாதிரி. ஆத்தோரம் கொடிக்காயா ஆட்டோர கொடிக்காயா அந்த வெத்தலையை தின்னு கூடாது. அரம்பரம்பா வெத்திலையா அரம்பரப்பா வெத்தலையா அடி அடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த 2 வருஷமா அடி ஏங்க ஏங்க சொடக்க விடுக மாட்டேங்குதா பொட்டா சபக்கத்தில போட்டா சபக்கு இல்ல பண்ண இல்ல இல்ல அடி பெரிய குறும்பப்பட்டி மேடையிலே பெரிய குறும்பப்பட்டி மேடையிலே ஐயனாறு வாசலிலே ஐயனாறு வாசலிலே அடி அழகேசம் பெட்டியிலே சரவணத்திலே பூவனோட ஆல் ரோட்டிலே அரசை குதியோட தாளத்திலே அரசை சோதியோட தாளத்திலே. இந்த விஷயத்திலே மட்டும் எப்படி உங்களுக்கு காது கரெக்டா கேக்குது? ஏலே தாய் தான் அடிச்சு போட்டுக்கிறீங்க. ஏங்க எச்எஸ் நீ என்ன சொல்றீங்க? அது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க கழுத்துலயே தூக்க போட்டுருவோம். டேய் மாடல் கேப்பாடா. ஐயோ நான் வீட்ல வச்சிட்டு வந்தேன். அரசை ஜோதியோட தாளத்திலே குத்தாம குத்து ரண்டி வெள்ள என்ன மறுபடியும் தொங்கிருச்சு? கோழி மாதிரி தாமா ஏமாந்து போயிருவ. ஏண்டா ஈரம்ல ஏமாடா காரி துப்பிக்கிட்டு இருக்கா? அடி ஊட்டிக்கு உருளைக்கிழங்கு அடி ஊட்டிக்கு உருளைக்கிழங்கு உங்க பாட்டைக்கு தங்க கொலுசு உங்க பாட்டிக்கு தங்க கொலுசு ஊட்டிக்கு உருளைக்கிழங்கு பட்டிக்கு தான் தங்க கொலுசு. கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனா வாய் இப்படியே பிடிச்சு இழுத்துக்கணும் ஆண்டவா. அழகா இருக்கு. என்னது அழகா இருக்குண்ணா? வீட்டுக்கு போனா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களா? ஐயா மூஞ்சிருட்டு இது மாதிரியே இருக்கு. ஓட்டு மாதிரி நல்லா தானே ஆடிக்கிட்டு இருந்தேன், ஏன் இப்படி ஆணுச்சு? எல்லாம் கொட்டாச்சினாலதான். டா முகரைய பாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஒரிஜினலா? ஏன் தெரியலையா? என்ன
சரவணா இந்த ஆளு கூப்பிடுறாப்லையா நீ மாப்பிள்ள டேய் 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 நான் தான்டா வெள்ளச்சாமி. நாங்க நம்ப மாட்டோம். வெள்ளச்சாமியா? நாங்க நம்ப மாட்டோம். சரி பிரியா, வெள்ளச்சாமிக்கு வாயிதே இதா இருக்கு. வீட்டுக்கு போனா அடையாளம் தெரியாம போயிடு. எங்க நாக்க நீட்டுங்க. இல்லையே கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன பண்ற? என்ன பண்ணணும்? ஒரே ஒரு குதி. என்னது? இப்படி முக்கிக்கிட்டு குதிச்சா என்ன தெரியாது. ஒரே ஒரு குதி. குதிச்சா குடிச்சா சரியா எல்லாத்தையும் தெரிக்கட்டும். நீ குதி. அது சரியாயிடுச்சு. அது எப்படி? வாய் எப்படி? அட புடி இத புடிட்டு புடிக்கிற மாதிரியா இருக்கு. என்னைக்கு நீ குதிச்சியோ, நீ குதிச்சு சரியாகுதுன்னா இதுக்கு என்னடா சம்பந்தம்? அது சாமான் தான் உன் வாய்க்கு ரிமோட்டு. என்னது?